தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். கனமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் புயல் காரணமாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன், என்னென்ன ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கு? நேரம் ஏதாவது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில வீசி வரக்கூடிய பலத்த காற்றின் காரணமாக சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த ரயில்கள் அனைத்துமே ஆங்காங்க நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதாலும் வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாகவும் கடல் பகுதியில பலத்த சூறாவளி காற்று என்பது வீசி வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், தங்கச்சிமடம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான காற்று என்பது வீசி வருகிறது. இந்த நிலையில மண்டபம் நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் கடற்பகுதி இணைக்கும் பாம்பன் ரயில் நிலை பாலத்தை ரயில்கள் கடக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாகவும் அதன் காரணமாக பயணிகளினுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய அந்த சேது எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தற்போது 6:20 வரக்கூடிய அந்த சென்னை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் என்பது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பயணிகள் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பயணிகள் கடுமையான ஒரு அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இன்னும் எந்த நேரத்தில் எடுக்கப்படும் என்று குறித்து ரயில்வே நிர்வாகம் அறிவிக்காதனால பயணிகள் ரயில் செல்லுமா செல்லாதா என்ற ஒரு கவலைக்கிடமாகவே காணப்படுகிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் உள்ளிட்டவைகளை ரயிலில் வைத்துக் கொண்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அதற்குரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே நிர்வாகமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சோனைமுத்தன், உங்களுடைய தகவல்களுக்கு. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.